நாளைக்கு விடிஞ்சா எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போற வெறும் திருவிழா இது கிடையாது. நாளைக்கு நம்ம வைக்க போற அந்த சின்ன மை அடுத்த 5 வருஷத்துக்கான நம்ம தலையில் சுதந்திர உரிமை அப்படின்னு நிறைய பேசுறோம். ஆனா உண்மையான சுதந்திரம் என்னன்னு தெரியுமா? என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் குடும்பம் நிம்மதியா சாப்பிடணும், நான் உழைக்கிற உழைப்புக்கு உண்டான மரியாதை என் நாட்டில் கிடைக்கணும், எந்த பயமும் இல்லாம கேட்கிறோமே அதுதான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை தீர்மானிக்கிற ஒரே ஆயுதம் நம்ம ஓட்டு. தினமும் பஸ்ல அடிச்சு பிடிச்சி வேலைக்கு போறோம். மாச கடைசியில் ஒரு 100 ரூபாய்க்காக பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை ஓட்டுறான். விவசாயம் பண்றவன் மழையை பார்த்து ஏங்குறான். வியாபாரம் பண்றவன் நல்ல வழி பிறக்காதன்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த கஷ்டம் எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு நினைச்சு கடந்து போறோம் பாத்தீங்களா? அங்கதான் நம்ம தோத்து போறோம். நம்ம கஷ்டம் தீரனா நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம குரலா ஒலிக்கக்கூடிய சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது தான். எவனோ ஒருத்தன் வந்து நம்ம வாழ்க்கையை மாத்துவான்னு நாம இனிமேலும் காத்துட்டு இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையை மாத்துறோம்னா நாளைக்கு நாமளே உருவாக்கணும். அதனால உங்களுக்கு செய்தி சொல்ற மாதிரி நான் வரல. உங்க வீட்டுல ஒரு ஆளா உங்க நண்பனா உரிமையோட கேட்கிறேன். நாளைக்கு ஓட்டு போட போறப்போ எந்த ஆர்ச வார்த்தைக்கும் மயங்கிடாதீங்க. ஜாதியையோ மதத்தையோ பணத்தையோ பார்க்காதீங்க. ஓட்டு போட போற அந்த நிமிஷம் உங்க பிள்ளைங்க முகத்தை மட்டும் நினைச்சு பாருங்க. அவங்க எதிர்காலத்தை பாருங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாடு வேணும்னு யோசிங்க. மொத்தத்தில் எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஆனால் சரியான ஆளுக்கு போடுங்க.